நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான மோதலின் போது துருக்கி மற்றும் அஜர்பைஜான் நேரடியாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. பாகிஸ்தான்ல இருக்கிற ராணுவ முகாம்களை அழித்ததற்கு இந்தியாவை அந்த நாடுகள் கண்டித்தன. இந்த நிலையில தான் துருக்கி மற்றும் அஜர்பைஜான் நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் இடையேயான வர்த்தக மற்றும் சுற்றுலாத்துறை உறவு குறித்தும் இந்தியா நினைத்தால் துருக்கி மற்றும் அஜர்பைஜானுக்கு வர்த்தக ரீதியான அடியை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது பற்றின சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. அது பற்றி பார்க்கலாம். நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கு. ஆனாலும் கூட எல்லையில பாகிஸ்தான் தொடர்ந்து வாலாட்டிக்கிட்டு இருக்காங்க. ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல் நடத்தவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. இதற்கு நம்ம நாடும் உரிய பதிலடியை கொடுத்து வருது. இந்த மோதலில் துருக்கி அஜர்பைஜான் நாடுகள் நேரடியா பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பகல்காம்ல பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியா 9 பயங்கரவாதிகள் முகாமை நம்ம நாடு தாக்கி அழித்தது. இதனை துருக்கி அஜர்பைஜான் நாடுகள் கண்டித்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா நிற்கிறதா பகிரங்கமாவே அறிவிப்பு விட்டாங்க. அடிப்படையிலேயே துருக்கி மற்றும் அஜர்பைஜான் நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் அப்படிங்கறதுனாலதான் அவங்க பாகிஸ்தான் பக்கம் நிக்கிறாங்க. இதனால 2 நாடுகள் மீதும் நம் மக்கள் அதிருப்தியாகி உள்ளனர். பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஊட்டி வளர்த்தாலும் சரி, எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஆதரித்தாலும் சரி, அவங்க ஒரு இஸ்லாமிய நாடு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே பாகிஸ்தானை இந்த 2 நாடுகளும் ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் நம்ம நாட்டு மக்கள் அந்த நாடுகள் மீது அதிருப்தியில இருக்காங்க. துருக்கி அஜர்பைஜான் இவங்களை எடுத்துக்கிட்டோம்னா சுற்றுலாவுக்கு மிகவும் பிரபலமான நாடுகள். நம்ம நாட்டில இருந்து ஒவ்வொரு வருஷமும் அங்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருக்கு. தற்போது பாகிஸ்தான் பக்கம் அஜர்பைஜான் நாடு சாய்ந்ததன் காரணமா எப்படி துருக்கி மாதிரியே அஜர்பைஜானுக்கும் சுற்றுலா பயணிகள் போறதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல்வேறு சுற்றுலாத்துறை நிறுவனங்களும் அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அதே மாதிரி துருக்கி அஜர்பைஜானுக்கு சுற்றுலா செல்வதை பொதுமக்கள் தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்கள்ல பல்வேறு பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருது. இது ஒரு புறம் இருக்க, இந்த 2 நாடுகளுக்கும் நம்ம நாட்டுக்கும் இடையேயான வர்த்தக உறவு பத்தி டேட்டாக்கள் வெளியாகி இருக்கு. அதுல முதலில் நாம பார்க்கறது அஜர்பைஜான். இது ரொம்பவே சிறிய நாடு. மக்கள் தொகை அப்படிங்கிறது சுமார் 1 கோடி மட்டும்தான். இங்க இஸ்லாமியர்கள் தான் அதிகமா வசிக்கிறாங்க. நம்ம நாட்டுக்கும் அஜர்பைஜான் நாட்டுக்கும் இடையே வர்த்தக ரீதியிலான உறவு அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா நம்ம நாட்டோட முக்கியமான வர்த்தக நாடுகள்ல ஒன்றாவே அஜர்பைஜான் இருக்காங்க. இது தொடர்பா மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய டேட்டா விளக்கமாகவே இது பற்றி சொல்றாங்க. அந்த டேட்டாவின் படி இந்தியா அஜர்பைஜான் இடையேயான வர்த்தகம் அப்படிங்கிறது 2005ஆம் ஆண்டுல 50 மில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. ஆனா 2023ஆம் ஆண்டுல இந்த வர்த்தக உறவு அப்படிங்கிறது இன்னுமே வளர்ந்திருக்கு. கடந்த 2023ஆம் ஆண்டுல 2 நாடுகளிடையே 1.435 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிற அளவுக்கு வர்த்தகம் நடந்திருக்கு. அதாவது கடந்த 2023ல இந்தியா தான் அஜர்பைஜான் கிட்ட இருந்து அதிகமான பொருட்களை வாங்கியிருக்காங்க. கடந்த 18 ஆண்டுகள்ல 50 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு 2 நாடுகளிடையே வர்த்தகம் அதிகரிச்சிருந்திருக்கு. அதன்படி கடந்த 2023ஆம் ஆண்டுல 1.235 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு அஜர்பைஜான் கிட்ட இருந்து நம்ம நாடு பொருட்களை இறக்குமதி பண்ணிருக்காங்க. 201 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு பொருட்களை அஜர்பைஜானுக்கு நம்ம நாடும் ஏற்றுமதி செய்திருக்கு. அது மட்டுமின்றி அஜர்பைஜான்கிற நாடு நம்ம நாட்டுக்கு கச்சா எண்ணெயை வழங்கக்கூடிய நாடுகள்ல முக்கியமான ஒன்றா இருக்காங்க. கடந்த 2023ஆம் ஆண்டுல அஜர்பைஜான்ல இருந்து நாம அதிக அளவிலான கச்சா எண்ணெயை வாங்கிய நாடுகளுடைய பட்டியல்ல நம்ம நாடு 3வது இடத்துல இருக்கு. மொத்தம் 1.227 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு கச்சா எண்ணெயை மட்டுமே இந்தியா அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. இது தவிர நம்ம நாட்டை சேர்ந்தவங்க எப்படி துருக்கிக்கு போறாங்க, அதே மாதிரி அஜர்பைஜானுக்கும் சுற்றுலா போறவங்க அதிகமாக தான் இருக்காங்க. அஜர்பைஜான் செல்லக்கூடிய இந்தியர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. கடந்த 2022ஆம் ஆண்டுல நம்ம நாட்டில இருந்து அஜர்பைஜானுக்கு மொத்தம் 60,731 பேர் சுற்றுலா போயிருந்தாங்க. இது கடந்த 2023ஆம் ஆண்டுல 1.17 லட்சம் அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்த நிலையில 2024ஆம் ஆண்டுல 2.43 லட்சம் அப்படிங்கிற அளவில் அதிகரிச்சிருக்கு. இதன் மூலமா அஜர்பைஜான் செல்லக்கூடிய வெளிநாடுகளுடைய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அடிப்படையில பார்த்தோம்னா இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. ரஷ்யா, துருக்கி, ஈரான் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு அடுத்ததா நம்ம நாட்டில இருந்து தான் அதிகமானவங்க அஜர்பைஜானுக்கு சுற்றுலா போயிருக்காங்க. இதற்கு காரணம் 2 நாடுகளிடையேயான விமான சேவைகளை அதிகரிச்சதும் தான். நம்ம நாட்டோட தலைநகரான டெல்லியில இருந்து அஜர்பைஜானுடைய தலைநகர் பாகுவிற்கு வாரத்துல 10 நேரடி விமான சேவைகள் உள்ளது. இண்டிகோ சார்பில் 7 விமானங்களும், அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் சார்பில் 3 விமானங்களும் இயக்கப்பட்டு வருது.
அதே மாதிரி துருக்கியை நாம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் இடையேயான வர்த்தகம் அப்படிங்கிறது நல்ல நிலையில இருக்கு. கடந்த 2022-23 இந்த காலகட்டத்தில் 2 நாடுகள் இடையேயான வர்த்தகம் அப்படிங்கிறது 13.8 பில்லியன் அமெரிக்க டாலரா இருந்தது. இதுவே கடந்த 2023 24 இந்த ஆண்டுல சரிந்து 10.43 பில்லியன் அமெரிக்க டாலரா இருந்தது. இதுல 6.65 பில்லியன் டாலருக்கு துருக்கியிலிருந்து நம்ம பொருட்களை இறக்குமதி பண்ணியிருக்கோம். 3.78 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு நம்ம துருக்கிக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்கோம். அதே மாதிரி 2000ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரைக்குமே துருக்கியிலிருந்து நம்ம நாட்டுக்கு அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிற வகையில 227.5 மில்லியன் டாலர் அமெரிக்க டாலர் கிடைச்சிருக்கு. மறுபுறம் 2000ஆம் ஆண்டு ஆகஸ்ட்ல இருந்து 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரைக்கும் துருக்கிக்கு நம்ம நாட்டிலிருந்து அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிற வகையில 200 மில்லியன் அமெரிக்க டாலர் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கடந்த 2022ஆம் ஆண்டை ஒப்பிடும்போது துருக்கிக்கு சுற்றுலா சென்ற இந்தியர்களுடைய எண்ணிக்கைங்கிறது கிடுகிடுன்னு அதிகரிச்சிருக்கு. கடந்த ஆண்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா 3.3 லட்சம் பேர் நம்ம நாட்டிலிருந்து துருக்கிக்கு சுற்றுலா போயிருக்காங்க. இதனால நம்ம நாட்டை வைத்து துருக்கி, அசர்பைஜான் உள்ளிட்ட நாடுகள் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறையில கல்லா கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா விசுவாசத்தை எல்லாமே பாகிஸ்தானுக்கு தான் காட்டுறாங்க. இதனால நம்ம நாடும் நம்ம நாட்டு மக்களும் நினைச்சாங்க அப்படின்னா துருக்கி மற்றும் அசர்பைஜானை கண்டிப்பா புறக்கணிக்கலாம். பொதுமக்கள் 2 நாடுகளுக்கு பதிலாக வேறு நாடுகளுக்கு கூட சுற்றுலா செல்லலாம். நம்ம நாடும் துருக்கி மற்றும் அசர்பைஜான் கிட்ட இருந்து இறக்குமதி செய்யறதுக்கு பதிலாக மற்ற நெருங்கிய நட்பு நாடுகள் கிட்ட இருந்து நாம பொருட்களை இறக்குமதி செய்து மற்றவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் கூட வலுத்திருக்கு. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.